الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من صلى أربعا قبل العصر بنى الله له بيتا في الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி மதமேந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்தியத்தின் தூதர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை அணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் புனித இஸ்லாத்திலே நிலைத்து நிற்கவிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் இஸ்லாமிய நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா தருணங்களிலும், குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட இந்த குறுகிய கால வாழ்க்கையில இந்த உலகத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதரும் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயம்தான், முதலாவது மனிதன் இந்த மனித வாழ்க்கையான தொடர்பான விஷயங்கள், இந்த ஹியூமன் லைஃபோட தொடர்பான பேசிக் ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் லைஃப், இந்த மனித வாழ்க்கையுடைய தொடர்பான அடிப்படை கேள்விகளை மனிதன் முதலாவது கேட்டுப்பான். இந்த கேள்வியை நாங்க பார்த்தோம்னா, முதலாவது நான் யார், நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், என்னால இந்த உலகத்துல நடக்க வேண்டியது என்ன, இந்த உலகத்துல நான் எப்படி என் வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும், நான் நாளைக்கு மறுமையில யாரை சந்திக்க போறேன் என்ற இந்த பேசிக்கான கொஸ்டின்ஸுக்கான பதில நாங்க தேடினோம்டா, இதுல ரெண்டு வியூல எங்களுக்கு பார்க்கலாம். இந்த 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 கொஸ்டின்ஸை நாங்க கேட்டு பார்த்தோம்டா இதுல ரெண்டு வியூ இருக்குது. முதலாவது வேர்ல்ட் வியூ, உலகம் பேசுற ஒரு வியூ இருக்கு. நீங்க யாரு, நீங்க என்ன செய்ய வந்திருக்கிறீங்க, நீங்க எங்க போறீங்க என்றா இந்த வேர்ல்ட் வியூல நாங்க பார்த்தோம்டா அது முழுக்க முழுக்க என்ஜாய் த லைஃப், லைஃபை என்ஜாய் பண்ணி வாழுங்க, லைஃபை ஒவ்வொரு நிமிஷத்தையும் கன்சியூம் பண்ணுங்க. இந்த வாழ்க்கைங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, நாங்க என்ஜாய் பண்ணி வாழணும். குறுகிய கால வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கையுள்ளுக்கும் எப்படி எப்படி எல்லாம் எங்களால ஃபன் பண்ண இயலுமோ, எப்படி எப்படி எல்லாம் எங்களால என்ஜாய் பண்ண இயலுமோ அப்படி அப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணி லைஃபை வாழ்ந்துட்டு போறது ஒரு வியூ. ஆனா இந்த கொஸ்டின்ஸுக்கான பதில ஒரு முஸ்லிம் எப்படி பார்ப்பான்னு தெரியுமா? இதைதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்தாங்க. உங்களோட வாழ்க்கையை படிக்கணுமா, ஒரு ஹதீத், அத்துன்யா மஸ்ரஆ லில் ஆখিরা, துன்யா இஸ் a farm for the ஆখিরা. இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இது ஆখিরাத்துக்கான விளைச்சல் நிலம். நீங்க இங்க என்ன இது பண்றீங்களோ அதைத்தான் நாளைக்கு அறுவடை செய்வீங்க. இங்க என்ன விஷயங்களை நீங்க செய்றீங்களோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு ஆখিরাத்துல இருக்குது. அத்துன்யா மஸ்ரஆ லில் ஆখিরা, துன்யா ஆখিরাத்துக்கான ஒரு விளைச்சல் நிலம் என்ற இந்த பார்வை இது ஒரு முஸ்லிமுடைய பார்வை. இந்த ரெண்டு வியூவும் இருக்குது. முதலாவது என்ஜாய் த லைஃப்ன்ற ஒரு கூட்டம் அப்படியே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கொண்டு போய்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வை சந்திக்கணும் என்ற பயத்துல
உலகத்தினுடைய வாழ்க்கைய தான் நினைச்ச மாதிரி இல்லாம ஏண்ட ரப்பு என்ன சொல்லியிருக்கிறான் என்றதை பார்த்து அமைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த 2 பேருடைய வாழ்க்கைக்கும் இந்த 2 பேருடைய முடிவும் ஒரு நாள் வரும். அந்த நாள்ல இவங்க 2 பேரும் இவங்க செஞ்சதுக்குரிய ரிசல்ட்ஸை கண் கூடாக அல்லாஹ் காட்டாம உங்களோட ரூஹ இந்த உலகத்தொட்டும் அல்லாஹ் எடுக்க மாட்டான். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க பேசுறோம். ராவ் நல்லா இருந்தார், சிரிச்சு கொண்டுதான் இருந்தார், ஃபெமிலியோட பேசி கொண்டிருந்தார், நல்லா தான் போயிட்டும் தூங்கினார். நாளைக்குரிய பிளேன் என்னாண்டு போட்டு வச்சுட்டு தான் போயிட்டு தூங்கினாரு. தூக்கத்துல ஏதோ அல்லாஹ் அவருக்கு பிளேனை போட்டுட்டான். நாளைக்கு விடியறது நீங்க உங்களோட சொந்த பேரால இல்ல, நாளைக்கு விடிய போறது நீங்க முஹம்மதாக இல்ல, நாளைக்கு விடிய போறது அப்துல்லாவாக இல்ல, நாளைக்கு விடிய போறது ஜனாசாவாக. உங்களோட மனைவி வாரா, உங்களோட உம்மா வாரா, உங்களோட புள்ள வாராங்க, பேசிக்கொள்றது உங்களுக்கு கேட்கும். எழுப்பாட்டுங்க, வாப்பா கொஞ்சம் தூக்கம் போயிட்டது, எழும்புறார் இல்ல, கொஞ்சம் பாருங்க, பக்கத்துல யாரையாலும் பேசி பாருங்க. எல்லாரும் உங்களோட வீட்டுக்கு வந்து ஒன்று கூடுவாங்க. இப்ப முடிவாகும், உங்களுடைய ரூஹ அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். கண்ணியமானவர்களே, இந்த நேரம் எந்த உலகம் உங்களை ஹாஜியார் என்று சொல்லிச்சோ, எந்த உலகம் உங்களை ஆலிம் என்று சொல்லிச்சோ, எந்த உலகம் இன்னவர் என்று பேர் சொல்லி கூப்பிட்டுச்சோ, அதே உலகம் சொல்லும், ஜனாசாவுடைய வீட்டுக்கு போனீங்களா, ஜனாசாவை பார்த்தீங்களா என்று உங்களோட பேரை சொல்லி பேச ஆரம்பிப்பாங்க. உங்களோட இந்த பேர் அப்துல்லா, முஹம்மத் என்ற உங்களோட பேரை பள்ளியில இன்னார் வஃபாத்தா விட்டார் என்று வாசிப்பாங்க. உங்களோட ஜனாசா மக்கள் பார்வைக்காக வைக்கப்படும். எல்லாரும் தூரத்துல இருந்து வந்து 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 உங்களோட ஜனாசாவை பார்த்துட்டு போவாங்க. இந்த நேரத்துல எந்த புள்ளைக்காக வேண்டி நீங்க உலகத்துல சொத்து சேர்த்தீங்களோ, எந்த புள்ளைக்காக வேண்டி ஏண்ட புள்ளைட வாழ்க்கை, ஏண்ட மகள்ட வாழ்க்கை, ஏண்ட மகண்ட வாழ்க்கை தான் ஏண்ட வாழ்க்கை என்று சொல்லி சொல்லி உழைச்சிங்களோ, அதே மகன் சொல்லுவாரு, அதே மகள் சொல்லுவா, இருட்டுறதுக்கு முன்னால, மக்ரிபாவுறதுக்கு முன்னால ஜனாசாவை வீட்டில இருந்து எடுத்துருங்க. எந்த புள்ள சொல்லும்? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள சொல்லும். மனைவி சொல்லுவா, மையத்தை மிச்ச நேரம் வெக்கவானம், வீட்டில இருந்து எடுத்து ஜனாசாவை அடக்கிருங்க. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகல. நீங்க தூங்கினது ராவ் 9 மணிக்கு வைங்க, அடுத்த நாள் மக்ரிபாவல்ல, அல்லாஹ் உங்களோட பேரை மாத்தி உங்களோட முழு சட்டரையும் அல்லாஹ் க்ளோஸ் பண்ணிடுவான். இந்த ஒரு உதாரணம் போதும் நாங்க துன்யாவை விளங்குறதுக்கு. கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் அப்ளிகேஷன் போட்டு வரல. நான் 70 வருடம் வாழணும், நான் 80 வருடம் வாழணும். இந்த பயான் முடியறதுக்கு எப்படி அங்க கவுண்ட் டவுன் ஆகுதோ, அதே போல அல்லாஹ் ஏண்டையும் உங்களுடைய மூச்சை எழுதி வச்சிட்டான். அது கவுண்ட் டவுன் ஆவிக்கொண்டு இருக்குது. இந்த மிம்பருடைய மேடையில இருந்து 50 மூச்சுகளுக்கு பின்னால இவர வாழ்க்கை இல்லைண்டா, 49வது மூச்சை முடிச்சிட்டு 50வது மூச்சு திக்கி திணறி பேச்சு வராது எனக்கு. இந்த பள்ளியொட்டும் இவருக்கு வெளியாக அனுமதி இல்லையா? இந்த பள்ளியை விட்டு கால் வைக்க முழு உலகமும் சேர்ந்து உங்களை வைக்க வச்சாலும் அல்லாஹ்வோட ரூஹ எடுக்க நாடினால் இந்த பள்ளி விட்டு உங்களுக்கு வெளியாகலாம். கண்ணியமானவர்களே, இந்த நாளை நானும் நீங்களும் சந்திக்க இருக்கிறோம். இந்த நாள் எப்படி இருக்குதோ, நீங்க உலகத்துல என்ஜாய் த லைஃபா அல்லது இன்வெஸ்ட் த லைஃபா? என்ஜாய் பண்ணி வாழ்றீங்களா அல்லது உலகத்தினுடைய ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஆகிரத்துக்கான இன்வெஸ்டாக இருக்குதா என்று நாங்க முடிவெடுத்து வாழணும். அதனுடைய முடிவு எப்ப தெரியுமா விளங்கும்? அந்த நாள் வரும் தானே, நாங்க மௌத்தாகுற நாள். அல்லாஹ் சூரத்துல் கியாமால தெளிவாக சொல்லுறான். அந்த நாள் எப்படி இருக்கும்? மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான், நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இப்படி அமைச்சு கொள்ளணும், இங்க ஊடெடுக்கணும். கல்லா, அல்லாஹ் சொல்றான் அப்படி இல்லை.
மனிதன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இதா பலகதி தராகி, உன்னுடைய ரூஹு வந்து உன்ட தொண்ட குழியில சிக்கிற நேரம் நீ யோசிப்பாய். இதா பலகதி தராகி, இப்ப தொண்ட குழியில வந்து ரூஹு சிக்கும். இன்னும் ரூஹு பிரியல்ல. உங்களோட காதுக்கு கேட்க உங்களோட மகன், உங்களோட மகள், உங்களோட மனைவி சொல்லுவா, வகீல மன்றா. வாப்பாக்கு பிரஷர் கூடி இருக்கும், வாப்பாக்கு சுகர் கொஞ்சம் கூடி இருக்கும், அல்லது சுகர் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கும், அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்குது. யாராலும் ஒரு டாக்டரை கூட்டி வாங்க, யாராலும் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு இந்த டைம்ல யாராலும் ஒத்தரை கூட்டி வாங்க என்று உங்களை காதுக்கு கேட்க பேசுவாங்க. அல்லாஹ் சொல்றான், படுத்து கொண்டிருக்கிறீங்களே, வபன்ன அன்னஹுல் ஃபிராக், உங்களுக்கு அல்லாஹ் காட்டிடுவான் நீங்க இந்த உலகத்தொட்டும் பிரிய போறீங்க. உங்களுக்கு விளங்கிரும் நான் இந்த உலகத்துட்டும் போறேன். ஆனா வாயை திறந்து வாப்பா மகன்கிட்ட பார்த்து, வாப்பா நான் உலகத்துட்டும் பிரிய போறேன், என் மகளை பார்த்துக்கோ வாப்பா, என் மனைவியை பார்த்துக்கோ வாப்பா, உன் உம்மாவை பார்த்துக்கோ வாப்பா என்று வாயை துறந்து 2 வார்த்தை பேசலாத அளவுக்கு அல்லாஹ் அந்த நேரத்தில் கஷ்டப்படுத்தி வச்சிருவான். இப்ப இவருக்கு விளங்கும், நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிய போறேன். இவருடைய கிண்டக்கால் மற்ற கிண்டக்காலோட அப்படியே பிணங்கி கொள்ளும். இலா ரப்பிக யௌமைதினில் மசாக், அந்த நாள் அல்லாஹ் சொல்றான், ரப்பிடத்தில் அப்படியே இழுத்து கொண்டு போகப்படுவீங்க. கண்ணியமானவர்களே, இந்த நாள்ல இந்த சிச்சுவேஷன்ல ரூஹ் இன்னும் பிரியல்ல, தொண்ட குளிர நிக்கிற நேரம், நாங்க என்ஜாய் த லைஃபா இன்வெஸ்ட் த லைஃபான்னு எங்களுக்கு அந்த நேரம் அல்லாஹ் காட்ட ஆரம்பிப்பான். யாரெல்லாம் உலகத்துல என்ஜாய் த லைஃப், உலகத்தை நாங்க என்ஜாய் பண்ணி வாழுவோம் என்று யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ இவங்களுக்கு பயங்கரமான மலக்குகள் தோற்றமளிக்க ஆரம்பிப்பாங்க. இவருடைய ரூஹ் பிரிகிற கட்டம் பயங்கரமான மலக்குமார்கள் தோற்றமளிக்க ஆரம்பிப்பாங்க. நரகத்திலிருந்து கஃன் புடவை அப்படியே தூக்கி கொண்டு வருவாங்க. இவரால் மட்டும்தான் அதை பார்க்கலும், வேற யாரும் பார்க்கலா. மலக்குல் மௌத் வந்து இவருடைய தலை மாட்டுல உட்காருவார். உட்கார்ந்து சொல்லுவார், யா ரூஹல் ஹபீதா, இவ்வுலகத்துல கண்ட மாறி வாழ்ந்த அசிங்கமான ரூஹே, உஹ்ரிஜி இலா சஹத்தில்லா, அல்லாஹ்வுட கோவத்தின் பக்கம் அப்படியே வெளியாகிரு. இந்த நேரத்தில் இவர் ரப்பிடத்துல துஆ செய்வார், ரப்பி லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், ஃபஅஸ்ஸதக வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் நல்ல அடியானாக மாறிட்டு வாரேன் என்று சொல்லுவான். ஒரு நிமிடமும் அவகாசம் இல்லை. இவனுடைய ரூஹ் அப்படியே இவனுட்டும் கலட்டி எடுக்கப்படும். அல்லாஹ்விடத்துல போன ரூஹு திரும்ப அல்லாஹ் அனுப்புவான் கபருக்கு வந்த நேரம் பயங்கரமான உருவங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். இவன் உலகத்துல செஞ்ச அட்டூழியங்கள் அநியாயங்கள் அனைத்தும் ஒரு உருவமாக எடுத்து இவன் முன்னால வந்து நிற்கும். அந்த நேரம் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இவன் அதாபு செய்யப்படுவான். கியாமத்துடைய நாள் வந்து மஹ்ஷருடைய மைதானத்தில் எழுப்பப்படுற நேரம், இன்றைக்கு நாங்க சூரியன் பல்லாயிரக்கணக்கான மைலுக்கங்கால இருக்கிற நேரம் பேசுறோம் சூடு. அல்லாஹ் ஒரு மைலுக்கு முன்னால கொண்டு வச்சிருவான். ஒவ்வொருத்தரும் வேர்வையில மூழ்கி அடிக்கிற நேரம் அல்லாஹ் உலகத்துல என்ஜாய் த லைஃப் என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தவனை பார்த்து, ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி, அவனுடைய ஏட்ட அப்படியே இடது கையில அல்லாஹ் கொடுத்துடுவான். மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், ஹுதூஹு ஃபகுல்லு, இவனை பிடிச்சி அப்படியே விளங்கிடுங்க. சும்மல் ஜஹீம சல்லு, ஜஹீம் என்ற நரகத்தில் இவன் அப்படியே வீசிடுங்க. கண்ணியமானவர்களே, நரகம் என்றது லேசானதல்ல. நரகத்தை விளங்குறதுக்கு ஒரு ஹதீஸ் மட்டும் போதும். நரகத்துல கடைசியாக அதாபு செய்யக்கூடிய மனிதர் அபூ தாலிப், ரசூலுல்லாஹ்வோட பெரியப்பா. இவருக்கு அல்லாஹ் கால்ல ஒரு நெருப்பாலான செருப்ப அணிவிப்பான். அணிவிச்ச தருணம் அப்படியே உருகி அந்த சூட்டுல அவருடைய மூளை அப்படியே உருகி வடியும். இதுதான் நரகத்துல நுழையிற கடைசி ஆளுக்குரிய தண்டனை. எனவே கண்ணியமானவர்களே, என்ஜாய் த லைஃபா இன்வெஸ்ட் த லைஃபான்னு முடிவெடுங்க. 2வது கூட்டம், 2வது வியூ, இந்த வாழ்க்கையை பத்தின பேசிக் கொஸ்டின்ஸுக்கான 2வது வியூ என்ன? துன்யா,
மஸ்ரஆ லில் ஆখিরা. துன்யா இஸ் a farm for the ஆখিரா என்று துன்யால ஆখিராவுக்கு யார் யாரெல்லாம் தயார் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ இவங்களுடைய ரூஹ் எப்படி எரிக்கும் தெரியுமா? மௌத்துடைய கட்டம், அழகான மலக்குமார்கள் வெள்ள தோற்றத்தோட வருவாங்க. சொர்க்கத்துடைய கஃன் எடுத்துக்கொண்டு வாசம் அடிச்சு கொண்டிருக்கும் அவரை சுத்தி. அப்படியே அவருடைய ரூஹு அவரட்டும் மெதுவாக கலட்டப்படும். அல்லாஹ்வை சந்திப்பாரு, அல்லாஹ்வும் அவரை சந்திப்பான். மன் அஹப்ப லிகா அல்லாஹ், அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க ஆசைப்படுவார், அல்லாஹ்வும் இவரை சந்திக்க ஆசைப்படுவான். அப்படியே அல்லாஹ் ரூஹ திருப்பி கபருக்கு அனுப்புவான். கேள்வி கணக்கு அழகான முறையில் முடிப்பாரு. மலக்குமார்கள் சொல்லுவாங்க இவரை பார்த்து, நின் கனவுமத்தில் அரூஸ், எப்படி ஒரு புது மாப்பிள்ள தூங்குவாரோ அதே போல கபரில் தூங்குங்க வாப்பா என்று விட்டுட்டு போய்த்திடுவாங்க. நாளைக்கு மறுமையில இவருடைய ஏடு இவருடைய வலது கையில கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஹாக்கா, ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்தில் இவர் அப்படியே இருப்பாரு. கண்ணியமானவர்களே, சொர்க்கம் என்றால் லேசல்ல. அல்லாஹ் எப்படி நரகத்தை பயங்கரமாக படைச்சிருக்கிறானோ அதே போல சொர்க்கத்தை இன்பமானதாக படைச்சிருக்கிறான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ், சொர்க்கத்துல கடைசியாக நுழைகிறவருக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறியா அல்லாஹ்? அல்லாஹ் சொன்னான், கடைசியாக மாற மனிதரை பார்த்து இந்த முழு உலகத்தை மாறி உண்ட கொடுத்து அதுக்கு அவனை அப்படியே ராஜாவாக உட்கார வச்சு அல்லாஹ் கேட்பான், இது போதுமா அடியானே, இது போதுமா? இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள ஆக பெரிய பணக்காரரை நாங்கள் எடுப்போம், அவருக்கு கீழே 10,000 பேர் வேலை செய்கிறார் என்று வச்சுக்கொள்ளுவோம். மாச கடைசி வந்தா 10,000 பேருடைய அமானிதம் செலரிய ஒப்படைக்கணும். இவருக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் என்று அவர்கிட்ட கேட்டால் தான் விளங்கும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸோ எப்படி கவலையோ, ஆகிரத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தில் கவலையை படைச்சே இல்லை. கனிமால உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார். அல்லாஹ் உலகத்தை மாறி ஒண்ட கொடுத்து அவனை ராஜாவா வச்சு அல்லாஹ் கேட்பான், போதுமா அடியானே? அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், இதை விட என்ன வேணும் யா அல்லாஹ், இது போதும் யா அல்லாஹ் என்று சொன்ன நேரம் அல்லாஹ் சொல்லுவான், ஃபயகூலு லக ذلك, அடியான் இப்படி சொல்றாயே, வமிஸ்லுஹு 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 என்று அல்லாஹ் 10 முறை சொல்லிட்டு சொல்லுவான், இந்த உலகத்தை மாறி 10 நீ வச்சிக்கோ, இதுக்கு நீ தான் ராஜா என்று. உலகத்துல கடைசியாக சொர்க்கத்துல நுழையிற மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். இதான் அல்லாஹ் கேட்கிறான், யா ஐயுஹல் இன்சான், ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வியை எடுங்க. யா ஐயுஹல் இன்சான், ஏ மனித குலமே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், இந்த இரக்கமுள்ள இந்த உலகத்தை மாறி 10 மடங்கு கடைசியாக நுழையிற மனிதருக்கு வச்சிருக்கிற இந்த கண்ணியமான ரப்ப விட்டும், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், இந்த ரப்ப விட்டும் ஒன்ன தூரமாக்கினது எது? இந்த உலகத்துல எது அதை விட உனக்கு காட்டுச்சு? அந்த சொர்க்கத்தை விட உனக்கு இந்த உலகம் எதை அழகா காட்டுச்சு? மகர்ரக், ஏன் நீ டிஸ்ட்ராக்ட் ஆவினாய்? கண்ணியமானவரை நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் எந்த அளவுக்கு ஆகிரத்தை ஆசை வச்சிருக்கிறேன், எந்த அளவுக்கு சொர்க்கத்தை நான் ஆசை வச்சிருக்கிறேன்? என்ஜாய் த லைஃப் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது இன்வெஸ்ட் த லைஃபாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? நாங்கள் எப்படி வாழணும் என்று பேசுறத தொடங்கினா, இது ரெண்டையும் வச்சு மனிதன் எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் என்று விளங்கினா, இதை பேச எடுத்தா இதுக்கு 10,000 ஹுதுபாக்கள் ஓதலாம். ஆனா ஒரே ஒரு ஹதீஸ் நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி, எங்கட ஈமான டெஸ்ட் பண்ணி கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி நான் சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அர்பஅன் கப்ல ظுஹர், ظுஹருக்கு முன்னால 4 ரக்அத் யாரு தொழுறாரோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் சொர்க்கத்துல இவருக்கு ஒரு பெலச கட்டுறான். இவர் வருடத்துல 365 நாளும்
4 ரகாத் ருஹருக்கு முன்னால தொழுகிறாரா, 365 பெலஸ் இவருக்காக வேண்டி அல்லாஹ் சொர்க்கத்துல கட்டி பார்த்து கொண்டிருக்கிறான். இதனுடைய மகிமை என்ற உள்ளத்துல இருக்குதா? இதை ஆசை வச்சு உலகத்துல நான் சும்மா கேட்கிறேன், எங்களுக்கு நினைக்குது ஒரு 100 கோடி பெருமதியான ஒரு பெலஸ் 50 கோடிக்கு வருவது, நாங்க யாரும் விட மாட்டோம். எப்படி சரி முழு சொத்தையும் வித்து சரி அதை எடுக்கத்தான் எங்களோட பிளேனாக இருக்கு. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஹதீஸ் வாசிக்கப்படுவது, அல்லாஹ் லுஹருக்கு முன்னால 4 ரகாத் சுன்னத்து தொழுகிறவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு பெலச கட்டுறான். இது எப்படி எங்களோட உள்ளத்துல இடம் பிடிச்சிருக்குது? நாங்கள் இந்த துனியாவை பெருசாக பார்க்குறோமா, ஆகிரத்தை பெருசாக பார்க்குறோமா, சொர்க்கத்தை பெருசாக பார்க்குறோமா, உலகத்தை பெருசாக பார்க்குறோமா? எங்கட லெவலை வச்சு பார்த்தா கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் கொசூட ரெக்க அளவுக்கு அல்லாஹ்க்கு பெருமதியாக இருந்திருந்தா, அல்லாஹ் பெருமதியாக நினைச்சிருந்தா, காஃபிருக்கு ஒரு சொட்டு தண்ணியையும் அல்லாஹ் கொடுத்திக்க மாட்டான். ஒரு சொட்டு தண்ணியையும் அல்லாஹ் கொடுத்திக்க மாட்டான். இந்த கண்ணியர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறது ஏன்? அத்துன்யா சிஜினுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். என்ற காஃபிர்களுடைய சொர்க்கம் இது, எங்கட சிறைச்சாலை. இங்கே மை லைஃப் மை ரூல்ஸ் எங்களுக்கு வாழ இயலாம். எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு அடிபணிஞ்சி மார்க்கத்தின் அடிப்படையில் நானும் நீங்கள் வாழுறோமோ அந்த அளவுக்கு தான் எனக்கும் உங்களுக்கும் கண்ணியம் இருக்குது. எனவே எல்லா விடயத்திலையும் மார்க்கத்தை முற்படுத்தி ஈமான்தாரிகளாக வாழ்ந்து மரணத்தருவாயில இலா ரப்பிஹா நாதிரா அல்லாஹ்வை பார்த்த நிலைமையில எங்களோட வஃபாத் அமைகிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரி. அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சிரி. அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் கபூல் செஞ்சிரி. அல்லாஹ் உற்றார்கள் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரி. அல்லாஹ் முஸ்லிம் உம்மத்தை கபூல் செஞ்சிக்கோ. அல்லாஹ் பெற்றார்களை பொருந்திக்கோ. அல்லாஹ் உலகத்தை அமைதிப்படுத்திரி. அல்லாஹ் முஸ்லிம்களை வெற்றியாளர்களாக ஆக்கிரி. அல்லாஹ் எல்லா முஸ்லிம் நாடுகளையும் நீ அமைதியை கொடுத்துரு. அல்லாஹ் யார் யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக செய்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் நீ தௌறுபடியாக்கிறீ. அல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد، فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور.